இப்ப நம்ம அடுத்ததா இருக்கிற இடம் வராகர் குகை கோயில். இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த தூணோட அமைப்பும் இங்க பாக்குற தூணோட அமைப்புமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி தூண்களோட அமைப்பு நம்ம எங்க பார்த்திருப்போம்னா ஆந்திர மாநிலம் போகும்போது அந்த இடத்துல நிறைய பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பல்லவர்கள் காலத்துல இது போன்ற அமைப்புல வந்து செதுக்கப்பட்டிருக்குங்க. இது கீழே பாத்தீங்கன்னா சிங்கமுக வாயோட இந்த தூண் அமைஞ்சிருக்கும். ரெண்டு சைடுமே ரொம்பவுமே வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற இந்த இடத்துல உள்ள கருவறைக்குள்ள வராகருடைய சிலை அமைப்பு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த கருவறையை குழஞ்சிருக்காங்க. ஆனா இந்த கோயில் என்ன காரணத்தாலேயோ முழுமை பெறாமலே போயிடுச்சு. இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த வராக சிற்பங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும். வராக அவதாரத்துல மிகப்பெரிய ஒரு சிற்பமாக இருக்கு. அந்த எவ்வளவு சுத்தா இருக்கு பாருங்க. அந்த வராகமே ரொம்பவே அழகா வந்து அப்படியே செஞ்சிருக்காங்க. கீழே ஒரு காலில் ஒரு அரக்கனை கொள்ற மாதிரியும் ஒருத்தர் தூக்கி காப்பாத்துற மாதிரியுமான ரொம்பவே பக்கத்துல நிறைய தேவை இருக்கிறவங்கள வனந்தரத போலவும் இந்த சூப்பரா இருக்கு. பூமாதேவியை காப்பாற்றும் போது